சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கும் அன்பு செல்வர்களே, உங்களை வாரந்தோறும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாம் 17வதாக விளங்குகின்ற ஆய்ச்சியர் உறவை பார்க்க தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு சிறந்த பகுதி. இந்த பகுதிக்கு எல்லாரும் உரை எழுதியிருக்க முடியாது. பழைய உரையாசிரியர்கள் எழுதிய உரையைத்தான் திரும்ப திரும்ப பின்னால விளக்கி எழுத வேண்டியிருக்கிறது. அதுதான் எல்லாரும் செய்திருக்கிறார். அந்த பழைய உரையாசிரியர்களுடைய உரைகளும் இல்லாத பகுதியும் சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதனால இப்போது அந்த தொடக்கத்துல கையலெழுதிய இமயநெற்றியில் அயலெழுதிய புலியும் வில்லும், அதாவது இமயத்துல போய் புலிப்பொறி பொறித்தவன் என்ற அந்த பெருமைக்குரியவனாக பாண்டியன் இருந்தான். அவன் முதற்கண் அவன் தன்னுடைய இலச்சினையாகிய மீனை பொறித்தான். அதற்கு பிறகு சென்ற சோழனும் சேரனும் தங்களுடைய குல சின்னங்களை எல்லாம் பொறித்தார்கள் என்பது ஒரு வரலாறு. அது பாண்டியனுடைய மீன் சின்னம் அங்கு மேலோங்கி நின்றது என்பதை ஒரு சேர இளவரசராகிய இளங்கோ சொல்லுகிறார் என்று உரையாசிரியர் நயம்பட சொல்லுவார். அதாவது எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிற ஒரு பார்வை இளங்கோவுக்கு இருந்தது. தான் சேரர்குடியை சார்ந்தவர் என்பதற்காக சிலப்பதிகாரத்தில் எந்த பகுதியிலும் அதனை பாராட்டி உயர்த்தி ஏனைய 2 அரச குலத்தினும் மேம்படுத்தி பேசவில்லை என்பது நினைவிற்குரியது. இங்கே அப்படிதான் அயலெழுதிய புலியும் வில்லும்னார். அதுக்கு பக்கத்துல இந்த பெரிய நாட்டிற்கு நாம் தான் நாவலன் தீவு என்று பெயர் வைத்தோம். நம்முடைய பண்டை தமிழ் உலகம்தான் நாவலன் தீவு என்று அழைத்தோம். பிறகு அதற்கு பிறகு பௌராணிக சார்பினாலே புராண சார்பினாலே பரதகண்டம் என்று சொன்னார். பரதகண்டம் என்று சொல்லுவது தமிழ் மரபு இல்லை. நாவலன் தன்பொழில் மன்னர், அது அவ்வளவு சிறப்பாக இருந்த ஒரு பகுதி. தென்னாடு என்றால் நீங்க வாய்ப்பு கிடைச்சா படிச்சு பாருங்க. ஃபாரின் நோட்டீசஸ் ஆன் சவுத் இந்தியா என்று ஒரு புத்தகம், அது சென்னை பல்கலைக்கழக வெளியீடு. கே நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்கிறார். அவர் இன்னும் கற்பனையா எழுதல. எந்தெந்த அயல்நாட்டவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். அந்த நூலை நாம திரும்ப திரும்ப படிக்கும் போது என்ன எண்ணம் தோன்றுகிறது என்றால், அதை மொழிபெயர்க்கணும். அதை மொழிபெயர்த்து உலகத்திற்கு காட்ட வேண்டியவன் என்றால் தமிழ் ஒன்றே அறிந்தவர்கள் அல்லது ஆங்கிலத்தில் படிக்க முடியாதவர்களுக்கு அது ஒரு பெரிய துணையாக அமையும். அதுல அயல்நாட்டவர்களை என்ன சொல்லி இருக்கிறார் என்று பாருங்க. நான் ரொம்ப வியந்து போற்றுகிற ஒரு அடி என்னவென்றால், ஜியு போப் திருக்குறளை மொழிபெயர்த்தார் என்பது வேறு. ஆனால் திருவள்ளுவரை பற்றி அவர் சொல்லுகிற போது, வள்ளுவ உன்னுடைய புகழ் இந்த அலைகடலை எல்லாம் தாண்டி அப்பாலே சென்று சேர்ந்திருக்கிறது. ஆனால் உன்னுடைய நாடு இதனை இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை என்பது போல அவர் பேசுகிறார். அதனால நாவலம் தன்பொழில் மன்னர் ஏவல் கேட்ப பாரரசாண்ட மாலை வெண்குடை பாண்டியன் கோயில்ல காலை முரசம் விடுகிறது, பொழுது விடுகிறது, எல்லாரும் எழுந்திருங்கள் என்று நெய்முறை நமக்கு இன்றாம் என்று நாம இன்னைக்கு நெய் எடுக்கணும். தாழியில இருக்கிற உறைந்து இருக்கின்ற தயிரை கொண்டு தூணுக்கு பக்கத்துல வச்சு கடைகயிற போட்டு மத்த இறுக்கி கடைந்து வெண்ணெய் எடுக்கணும். நமக்கு இன்று முறை. நாம் வெண்ணெய் எடுக்க வேண்டிய ஒரு முறை நமக்கு வந்திருக்கிறது என்று ஆட்சியர் உறவைன்னு பாருங்க. ஏன் அவளுக்கு ஆய்ச்சின்னு பேர் என்றால் இதனால்தான். அவள் தயிர்ல வெண்ணெயை ஆராய்கிறாள், ஆராய்ந்து எடுக்கிறாள். அதனால ஆய்ச்சி என்று பெயர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பி. அவருக்கே தொல்காப்பியருக்கே ஐயம் வந்து விட்டது. எல்லா சொல்லுக்கும் எதிர்காலத்துல பொருள் சொல்லிடுவாங்களா நம்முடைய மக்கள்? எல்லாம் மறந்து போயிருப்பாங்க, சரியா ஆராய மாட்டாங்க, பிழையா சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்றதுனால உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்தேன்னார். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு சிலருக்கு வாய்க்கும்.
அவர்கள் பார்த்து சொன்னா சரி அப்படின்னு சொன்னார். அதனால எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஐயை தன் மகளை கூவி, மாதரி தன்னுடைய ஐயை கூப்பிட்டு கடைகையிலும் மத்தும் கொண்டு, தயிர் கடையக்கூடிய மத்து, புலிக்குரல் மொத்தம் பெரும்பானாற்று படையில சர்ரு பொருள்னு கடைகிற போது புலி உருமுறது மாதிரி இருக்குமா. அந்த ஆடு மாடுகளாகிய பெரும் ஆணிரைகளை உடைய செல்வத்தை உடைய அந்த நிலத்தில், அந்த முல்லை நிலத்தில் தயிர் கடைகின்ற ஒலி புலியினுடைய ஓசை போல இருக்கும் என்பார் பெரும்பானாற்று படையில. ஐயை தன் மகளை கூவி கடைகையிலும் அத்தும் கொண்டு இடை முதுமகள் வந்து தோன்றுமன். அது பாருங்க, அவள் முதுமகள், முன்னாலே கவுந்திய முதுமகள் என்றுதான் சொன்னார். மாதரிக்கு அகவை முதிர்ந்தது. அந்த நிலையில இடை முதுமகள் வந்து தோன்றுமன், மண்ணுன்னு அதுக்கு பொருள் இருக்கு. பல பேர் எழுதும்போது வருத்தமா இருக்கு, இடைச்சொற்களுக்கு எல்லாம் பொருள் இல்லைன்னு எழுதுறாங்க. இடைச்சொல்லுக்கெல்லாம் பொருள் உண்டு. உரிச்சொல்லுக்கு தான் பொருள் சொல்லி இருக்கிறாரு, இடைச்சொல்லுக்கு பொருள் சொல்லாமையாவிட்டிருக்கிறாரு. இன்ன பொருளை அது விளைக்கும் என்று சொல்லுகிறார். அது உணர்ச்சி பொருள். அதெல்லாம் இந்த மண்ணுங்கிறதுக்கு என்ன, கழிவு, ஆக்கம், குழிசை, கிளவி என்று அம்மூன்றும் என்ப மண்ணை கிளவினர். 3 பொருள் குறித்து வரும். கழிவு போயிற்றே என்று வருந்துவதற்கு இந்த மண் வரும், ஆக்கத்திற்கும் வரும், அதே போல ஒழிசைக்கும் வரும். இந்த 3 பொருளுக்கும் அது வரும் என்று அதற்கு எடுத்துக்காட்டும் உரையாசிரியர்கள் காட்டுகிறார்கள். அப்படி இந்த இடைச்சொல் இங்கு இடம்பெற்றது. அடுத்தது உரைப்பாட்டு மடை. இது இதுதான் நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். சங்க இலக்கியம் முழுமையும் பாக்களால் அமைந்தது. அதிலிருந்து அடுத்த நிலை கொஞ்சம் இங்கிருந்து உரைநடையும் சிலப்பதிகார காலத்திலிருந்து தொடங்கிவிட்டது. சிலப்பதிகாரத்துக்கு முன்னே தொடங்கி இருக்கிறது, நமக்கு கிடைப்பது சிலப்பதிகாரத்துல. அப்ப முதல்ல உரையும் பாட்டுமாக நடக்குது. பாட்டும் உரையும் படைத்தோர் சிலர் என்று சொன்னான் புறநானூற்று புலவன். எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் பாட்டு எழுதவும் உரைநடையும் வராது. சில பேர் நல்ல அருமையான கவிஞர்களாக இருப்பார்கள், உரைநடை அழகா இருக்காது. அதே போல உரைநடை ரொம்ப அழகா எழுதுவார்கள், கவிதை வராது. 2 உடையவர்கள் மிகச் சிலர் என்று சொன்னார். மறை இலை போல மாய்ந்தீசினோர் பலரேனார். தாமரை இலை போல தோன்றி அழியக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார். ஆனால் அழியாமல் உரையும் பாட்டும் எழுதி நிறுவி தம்முடைய புகழை மேம்படுத்தி மறைந்தவர்கள் மிகச் சிலர் என்று பேசினார் புறநானூற்று புலவர். குடப்பால் உரையாமையும் உரையா. அப்ப குடத்துல பால் உரையில, சரி வெண்ணெய் எடுக்கலான்னு போனா தாழியில பாலாவே இருக்கு. தீய சகுனம் என்று சொல்லுவார். அதாவது குடப்பால்னு சொல்றாங்க. என்ன குடத்துப்பால்னு சொன்னா அத்து சாரிய வருது, அத்து சாரிய இல்லாமலும் வரும். உரைநடையில பெரும்பாலும் இந்த அத்து சாரிய இயல்பாகவே வந்துடும். மரம் கூட்டல் ஒடு கூட்டல் வீழ்ந்தான், மரமோடு வீழ்ந்தான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தானா வந்து உட்கார்ந்துடும் அந்த அத்து சாரியை, மரத்தோடு வீழ்ந்தான் அப்படின்னு. இந்த அத்து சாரியை ஓசை நயத்திற்காக வருவது இந்த இடத்துல, வேற பொருள் வேறுபாடு கிடையாது. இந்த சாரியை உண்மையிலேயே அந்த ஒடுங்கிற அந்த ஓம உருவ வேற்றுமை உருவ கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வருது. நான் சேரமாட்டேன்னு விலகி நிக்குது, அதை கொண்டு போய் சேர்ப்பதுதான் அந்த சாரியை. அதே போல இங்கேயும் குடத்துப்பால்னு வரலாம். அது இந்த மகர ஈறு வந்தாவே அத்து சாரிய வந்துடும். குடம் பால், குடத்து பால்னு சொல்லணும். செய்யுள்ள அது அத்து இல்லாம வரலாம். அதான் செய்யுளுக்குள்ள உரிமை இருக்குத, செய்யுள் எழுதுகிறவனுக்கு உரிமை அது மிக பெரியது. பாத்தீங்கன்னா poets are the unacknowledged legislators of the world நான் ஷெல்லி. அவன் சட்டம் செய்யறவனை போல அவனுக்கு ரொம்ப சுதந்திரமானவன், எப்படி வேணாலும் அவன் எழுதுவான், கேட்க கூடாது. ஞானசம்பந்தர் பார்த்தாரு, 4 அடியில பொருள் முடியல, இன்னும் 2 அடி இருந்தாதான் தேவலான்னு நினைச்சாரு, 2 அடி மேல் வைப்புன்னாரு.
அதனால 4 அடிக்கு மேல 2 அடி பாடலாம். அதனால மிக இன்னொரு புலவரை கேட்டாங்க, என்னய்யா இது நீ பாட்டுக்கு எழுதியிருக்க, நீளமா எழுதியிருக்கன்னு. இது மயில் ஐயா, இது குரங்கு இல்ல, மயில் தோகை நீளமா தான் இருக்கும் அப்படின்னா. அது போல அது கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. அது குடப்பால் உரையா குவிமையில் ஏற்றின் மடக்கணியில் சோறும் வருவது ஒன்று உண்டு. ஒரு ஏதோ ஒன்று வரப்போகிறது. பார்த்தா மாதிரி தயிர் உரையவில்லை, குவிமில் ஏற்றின் மடக்கணீர் சோறும். அதாவது வீட்டுல இருக்கிற கட்டி இருக்கிற காளையினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஒழுகுகிறது. மடக்கணீர் சோறும் வருவது ஒன்று உண்டு. ஒரு ஏதோ ஒன்று வரப்போகிறது. உரு நறு வெண்ணெய் உருகா உருகும். மிகுதியாக உருக வேண்டிய நிறைய மனங்கமழ்கின்ற வெண்ணெய் குழைந்து நிற்கிறது. அது உருகா உருகும். பாதி உருகியும் பாதி உருகாமலும் இருக்கும். குழைந்து நிற்கும். மறிதரித்து ஆடா. இளைய குட்டிகள் கன்றுகள் எல்லாம் தெரித்து ஆடா, துள்ளி ஆடுதல் இல்லை. அதனுடைய இயல்பு துள்ளி ஆடுதல். இதெல்லாம் அப்படியே சோர்ந்து போய் கிடக்கு. மறிதரித்து ஆடா வருவது ஒன்று உண்டு. அதாவது ஆணிரைகளுடைய ஆற்றலை பற்றி புலவர்கள் நிறைய எழுதுகிறார்கள். இந்த கால்நடையை பற்றி ஆங்கில நூல் ஒன்றில் எழுதுகிற போது குரங்கு அறிவின் மிக்கது என்று கூறுகிறார்கள். ஆனால் அது சேட்டையாக இருக்குமே தவிர ரொம்ப அறிவு கூர்ந்ததாக இருக்காது. ஆனால் கால்நடைகள் அப்படி இல்லை. அதாவது ஆவும் கன்றும், காளையும் கன்றும் ஆகியவை, காளையும் அதனுடைய துணையும் ஆகிய இவைகளெல்லாம் ரொம்ப அறிவு கூர்ந்தவை என்பதற்கு பல நிகழ்ச்சிகள் எழுதுகிறார்கள். நான் வாழ்க்கையில அப்படி ஒரு நிகழ்ச்சி பார்த்திருக்கிறேன். நான் மிகச் சிறுவனாக இருந்த போது என்னுடைய பாட்டனார் ஒரு பசுவை வளர்த்தார். மீனாட்சின்னு பேர் வச்சிருந்தார். தோட்டத்துல மேயுது வெள்ளை பசுன்னு கவிமணி எழுதுறாருல, அது மாதிரி அது அது கட்டுறதே இல்லை, கயிறு போட்டு கட்டுறதே இல்லை. அவ்வளவு நல்ல பசு. அது கூப்பிட்டா வரும், இலை தடை கொடுத்தா வாங்கி கொள்ளும், அதுக்கு பிறகு போய் படு என்றா படுத்துரும். அதுக்கு அவ்வளவு அறிவு. மானிடர்களை பார்க்கிற போது அது மேலானதா தெரிஞ்சது அப்போது எனக்கு. அந்த பசு என்னாச்சு, ஒரு நாள் அந்த அது கொட்டில நின்றது, தன்னுடைய கன்றோடு நின்றது. நல்ல அடை மழை பெய்கிற ஒரு காலத்துல வீட்டினுடைய முன்கதவு திறந்திருந்தது. தன்னுடைய கன்றோடு படியேறி உள்ளர வந்துச்சு. யாரும் விரட்டல. ஏன்னா அது மிக அறிவுடைய பசு. ஏதோ ஏன் இப்படி வருகிறது என்பது அவர்களுக்கு தெரியல. உடனே சரி, மழைக்கு அஞ்சி தன்னுடைய கன்றை பாதுகாப்பதற்காக உள்ளே வந்திருக்கிறது என்று கருதி அந்த கன்றை எங்க தூணில கட்டிய பிறகு மெல்ல இந்த பசு நகர்ந்து வெளியே போயிடுச்சு. போய் கொட்டில போய் படுத்துருச்சு. மறுநாள் காலையில் அந்த பசு உயிரோடு இல்லை. கன்றை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு இதனை பார்த்து கொள்ளுங்கள், இது என்னுடைய வாரிசு என்று சொல்லிவிட்டு போனது போல இருந்தது. இது என்னவென்று சொல்லுவது? தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்ற நூல்ல உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின, அகிரின உயிர்கள் எவ்வாறு தோன்றின, எல்லாம் பரிணாமம் என்ற ஒரு கோட்பாட்டு அடங்கியவை என்று சொல்லுகிறான் அறிஞர். அந்த பரிணாமம் எப்படியெல்லாம் வெளிப்படும் என்பதனை நாம் இப்படியெல்லாம் பார்க்கிறோம். சில இடங்கள்ல, வேலூர்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் நாய் வளர்த்தார். அவர் இறந்து போன பிறகு அவருக்கு தீ மூட்டுகிறார்கள். எல்லாரும் ஓன்று அழுது கொண்டிருந்த போது அவருடைய நாய் டக்குன்னு அந்த ஈமத்துல போய் பாய்ந்து உயிர் விட்டு விட்டோம். அது இன்னும் பதிவு செய்து அதற்கு அந்த இடத்துல ஒரு சிலையை எழுப்பி வைத்திருக்கிறார். ஆக அகிரண உயிர்களுக்கெல்லாம் அறிவு குறைவு என்று சொல்ல முடியல. அங்கேயும் ஒரு பரிணாமம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கூறுதல் அறம்பார் திருவிக்கா. பரிணாமங்கிறதுக்கு நல்ல தமிழ் சொல் எது? கூறுதல் அறம். கூறுதல் என்றால் உள்ளது சிறத்தல்ங்கிறாரு தொல்காப்பியர். அதனால ஒவ்வொரு பிறவிதோறும் உள்ளது சிறந்து வருவதுதான் பரிணாமம். பரிணாமம் வட சொல், கூறுதல் அறம் என்பது தமிழ் சொல். பல பேர் எழுதுகிறார்கள் வாசித்தல்னு எழுதுறாங்க. வாசித்தல் தமிழ் சொல் இல்லையே. படித்தார்க்கும் படிக்க பக்க நின்று கேட்டார்க்கும் பரிந்து உணர்ந்தாலும் இதெல்லாம் வள்ளலார் பேசுறார். அதனால படித்தல், எண்ணுதல், ஓதல். ஓதல்ங்கிறது மிக உயர்ந்த சொல். அதெல்லாம் விட உயர்ந்த சொல் இல்லை வாசித்தல் என்பது. அதனால பொருளை உணர்ந்து கற்றல், ஓதுதல் என்று சொல்ல வேண்டும்.
இவ்வாறு மரியை தெரித்து ஆடா கூட வருவது ஒன்று உண்டு. நான்முலையாயம் 4 காம்புகளை சுரைகளை உடைய இந்த பசுக்கள் எல்லாம் நடுங்குவு நின்று இறங்கும். இந்த ஆக்கள் எல்லாம் நடுங்கி நின்று அப்படியே வருந்தி நிற்கின்றன. மான்மணி வீழும், ஆவினுடைய கழுத்திலே கட்டியிருக்கின்ற மணி பட்டென்று அருந்து விழும். வருவது ஒன்று உண்டு, ஒன்று வரப்போகிறது, ஒரு துயர நிகழ்ச்சி வரப்போகிறது. இதுவரையில அது பாட்டு. இப்ப இனிமே அதுக்கு உரை எழுதுறார். குடத்துப்பால் உரையாமையும், குவியுமில் ஏற்றின் மடக்க நீர் சோர்தலும், உரியில் வெண்ணெய் உருகாமையும், மறிமுடங்கி ஆடாமையும், மான்மணி நிலத்து அற்று வீழ்தலும், வருவதோர் துன்பம் உண்டு என மகளை நோக்கி மனமயங்காதே, அதுக்காக கவலைப்படாத, இதெல்லாம் தீய நிகழ்வுகள் தான், மனமயங்காதே, மண்ணில் மாதற்கு அணியாகிய கண்ணகியும் தான்காண, இந்த உலகத்து பெண்களுக்கெல்லாம் அணி போல விளங்குகின்ற கண்ணகியை அழைத்து கொண்டு போய் அவள் காணுமாறு நீ என்ன செய்யணும்? அயர்வாடியின் எருமன்றத்து, அயர்வாடியில எருவையெல்லாம் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரங்கத்துல போய் மாயவனுடன் தம் முன் என்றால் அண்ணன், நமக்கு முன் பிறந்தவன் பொருள். மாயவன் என்றால் திருமால், திருமாலுக்கு முன் தோன்றியவன் பலராமன். தம் முன் பிறந்தவனுக்கு தம்முன்னு பேரு, தம் பின் பிறந்தவனுக்கு தம்பின்னு பேரு. மாயவனுடன் தம் முன்னாடிய பலராமனும் கண்ணனும் சேர்ந்து வார சரிதை நாடகம் ஆடினாங்க. அயர்பாடியில இருக்கு, மதுரையில் இருக்கின்ற காலத்துல சிறு பருவத்திலேயே அவர்கள் நாடகம் ஆடினார், பலராமனும் கண்ணனும் சேர்ந்து. அந்த வால சரிதை என்றால் இளம் பருவத்து வரலாறு. நாடகங்களில் வேல் நெடுங்கன் பிஞ்சையோடு ஆடிய குறவை, பிஞ்சைன்னு சொல்லணும், பிஞ்சைன்னு படிக்கக்கூடாது, பிஞ்சை, அது மூக்கோலியா வரணும். அது யாரு? பின்ன இல்ல, தமிழ் மாற்றி சொல்றதா இருந்தா பின்னைன்னு சொல்லணும், அவதான் நப்பின்னை. அயர்வாடியில கண்ணனுடைய காதலியாக இருந்தவள் இந்த நப்பின்னை. வேல் நெடுங்கண் பின்னையோடு ஆடிய குறவை. குறவை என்பது மகளிர் 7 அல்லது 9 இன்னொரு செய்தியும் சொல்றேன் இந்த இடத்துல. இதெல்லாம் விட்டு போன வழக்கங்கள். இந்த மரபுல இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிற நான் அது சொல்லணும். அதாவது 9 புலவர்னு எழுதக்கூடாது, புலவர் 9 எழுதணும். ஏன்னா 9ங்கிறது அகிரிணை எண்ணு பெயர், புலவர்ங்கிறது உயர்கணை, ரெண்டையும் ஒன்னா சேர்க்கக்கூடாது. புலவர் 9 உரையாசிரியர் எம்மர் அப்படின்னு எழுதணும். யாரு எழுதுறது இல்லை, 9 புலவர்னு எழுதிடுறாங்க. இன்னும் எழுதுறதுக்கு எளிதா இருக்கு. அதனால ஆடிய குறவை ஆடுதும் யாம் என்றாள். அந்த குறவை ஆட்டத்தை நாம் ஆடுவோம். இப்ப எதுக்காக? இந்த ஆயர்வாடிக்கு ஏதும் தீங்கு நிகழக்கூடாது என்பதற்காக. அன்று கண்ணனும் பலராமனும் சேர்ந்து ஆடிய இந்த குறவை கூத்தை நாம் இப்போது ஆடுவோமாக. கறவை கன்று துயர் நீங்குக, எனவே கறவையும் கன்றும் துயர் நீங்க. அவர் என்ன நினைச்சிட்டான்னா, இது ஏதோ துன்பம் வரப்போகிறது, பசுக்களுக்கு துன்பம் வரப்போகிறது, ஆணிரைகளுக்கு துன்பம் வரப்போகிறது என்று கருதினேன். அதனால இவ்வாறு குடத்துப்பால் உரையாமை தொடங்கி உரைதல். அதனால பாலுக்கு உர போட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு செய்தி இங்க உங்களுக்கு சொல்றேன். இலக்கியத்தை ரொம்ப கூர்ந்து பார்க்க நமக்கு ரொம்ப இன்பம். பாலுக்கு உர போடுறதுன்னு சொன்னா உரைன்னா ஒரு துளின்னு பொருள். உரைன்னா மடைத்துளி மாதிரி ஒரு துளின்னு பொருள். அதாவது பாலை உரை போடும்போது ஒரு துளி தான் போடுவாங்க, ஒரு 2 துளிகள் தான். அதுக்கு வெறும் உரை. அது உறைவதற்காக போடுவதனால அது ஆகுபெயர். பால் உரைய வேண்டும் என்பதற்காக போடுவதனால ஒரு சிறு துளி என்று பொருள். அதேத சில இடங்கள்ல பிறை போடுறதும்பாங்க, பாலுக்கு பிறை போடுறது. அதுவும் சரியான வழக்கு தான். எப்படின்னா, இந்த கம்பர் புலவர்கள்ல அவர் ஒரு ரொம்ப
பிறரை எள்ளி நகையாடுகின்ற இயல்புடையவர். எனக்கு தாயா இந்த புலமை சொந்தம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு செருக்கோடு எழுதக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. அப்ப ராவணனுக்கு எவ்வளவு ஆயுள் என்று சொல்லுகிற போது 33 வாழ்நாள் உடையவன், அவ்வளவு கோடி வாழ்நாள் உடையவன் என்று எழுதிய கம்பர் பின்னால ஒரு அரை கடையிட்ட 33 33 அதுக்கு மேல ஒரு அறையும் சேர்த்துங்கன்னாரு. அது எதுக்கு? அது அரை கடையிட்டன்னு அங்க எழுத வேண்டியது எதுக்குன்னு கேட்டா, அப்படி அரை பகுதியும் சேர்ந்து 33 வாழ்நாளை உடைய ராவணன் செத்து கிடக்க மண்டோதரி அங்கிருந்து வந்து அவன் மீது விழுந்து அழுகிறவள், பால்கோ பார்க்கடல் மாதிரி பெருகி இருக்கக்கூடிய ஆயுள யாரோ ஒருத்தன் பிறை போட்டுட்டான, இப்படி உனக்கு சாவு வராதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்கிற. அப்ப அந்த பிறைங்கிறத சொல்லு வேணுங்கிறதுக்காக மேல அரைந்து போட்டான் கம்பன். ஒரு அரை லட்சத்தை கூட்டுவோம். என்ன இப்ப ராவணனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுளை கூட்டி சொல்றதுனால என்ன குறை வந்துட போகுது? 33 மேல அறையை சேர்த்தா இருந்த எதுகைக்காக போட்டது அது. அவ்வாறு கறவை கன்று துயர் நீங்குகை என்று அவர்கள் அந்த தீய நிகழ்வுகளை எல்லாம் வராமல் பாதுகாக்கின்ற வகையில அவர்கள் குறவையாட தொடங்கினார்கள். இந்த பகுதி முழுமையும், இனி வருகின்ற பகுதி முழுமையும் கலித்தொகையை அப்படியே அடியொற்றியது. கலித்தொகையில முல்லைக்கலி 17 பாடல்கள், அதுல 7 பாடல்கள் முன்னால இந்த ஏறு தழுவுதல் வரும். அருமையான ஒரு பகுதி அது. அதுல இதிகாச புராண செய்திகள் கூட வரும். பீமனை பற்றி வரும், துரோடனை பற்றி வரும், அவர்களை பற்றிய செய்தியெல்லாம் அங்கு வரும். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புராண செய்திகளை உண்மையாக தமிழ் சங்க இலக்கியம் சித்தரிப்பது இல்லை, ஓமையாக கையாடும், அவ்வளவுதான். அதை பாட்டினுடைய மையத்திற்கு உரிய மெய்ப்பொருளாக கொள்வதில்லை. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, சங்க காலத்துல நிறைய ஆணிரைகள் எல்லாம் இருந்தன, ஆனால் குறிப்பிட்ட ஒரு இல்லை, ஒரு பசு இல்லை. அது எது? காமதேனு. அது ஓமையாக வரலாம், அதை பற்றி இல்லை. அதே போல மரங்களெல்லாம் இருந்தன, ஆனால் கற்பக மரம் கிடையாது. என்னன்னு கேட்டா, புராணம் சார்ந்து அறிவு ஆராய்ச்சிக்கு உட்படாத வகையில ஒரு இலக்கியம் தோன்றவில்லை என்பது சங்க இலக்கியத்தினுடைய இருப்பு நமக்கு காட்டுகின்ற உண்மை. காரி, இந்த காரிங்கிற சொல்லு பல இடங்கள்ல வெவ்வேறு பொருள்ல வருது. அது வேறுபாடு இல்லாமல் எழுதப்பட்ட உரைகள் எல்லாம் கூட இருக்கின்றன. நான் இப்ப உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்றேன். காரின்னா கருப்புன்னு பொருள். சனி, கோள்கள்ல சனி கரிய நிறமுடையவன், அதனால அவனுக்கு காரின்னு பேரு. சனிக்கிழமைங்கிறத தூய தமிழ்ல சொல்லுகிற போது காரிக்கிழமைன்னு சொல்லணும். காரின்னா சனி. காரி. அதே போல காட்டுல ஒரு பறவை இருக்கு, அது காரி பறவை. அந்த காரி பறவை என்ன செய்யும் என்றால், ஒவ்வாலை விட பெருசா இருக்கும். அந்த பறந்து அங்கு செல்லுகின்ற வேட்டையாடுகின்றவர்களை மூஞ்சில அடிக்கும், அறையும். காரி அப்படி ஒரு பறவை அது. அது தொல்காப்பியத்துல புறத்திணையல்ல 2வது நூற்பாவுல இந்த காரி பறவை பற்றி வருகிறது. அந்த இடத்துல காரி பறவை என்று எழுதாமல் போயிட்டார். காரி, இந்த இடத்துல காரிங்கிறது கருப்பு நிறமாகிய பசு. காரி கதனஞ்சான் பாய்ந்தானே. கதன் என்றால் சினம், அது கடை போல். இந்த இடத்துல கதம்னா சினம். கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுமான் செவ்வியும்பாரு திருவள்ளுவர். கதம் என்றால் கோபம். ஏன்னா கோபமுற்ற அடிகளார், மரங்களடிகளார் மரணத்திற்பின் மனிதர் நிலைன்னு ஒரு புத்தகம் இருக்கிறார். அதுல என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நிகழ்ச்சி எழுதுறார். மேலை நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய, ஒருத்தி குழந்தையை பெற்று தொட்டில இட்டு தாளாட்டி கொண்டிருக்கிறவளுக்கு பக்கத்து வீட்டுக்காரியோட சண்டை வந்துருச்சு. அவளை பார்த்து திட்டுனான், வசைபாடினாள், ஓங்கி உரத்து கத்தினாள், குதித்தாள், சினமிக கொண்டாள். அப்படியே அந்த ஆத்திர அடங்காமல் குழந்தைக்கு பால் கொடுத்தா குழந்தை இறந்து போச்சுன்னு எழுதினார். அதாவது
உடம்பு பூரா அந்த வெப்பம் ஏறி போச்சு, இந்த சினத்தினால் வந்த சூடு. அதனாலதான் கதம்னு பேருது. இவ்வாறு காரி கதனஞ்சான், கதம்னு தான் இருக்கணும். கதன்னு வந்தா அது கடை போலி. கதனஞ்சான் பாய்ந்தானை, அதனுடைய சீற்றத்தை அஞ்சாது பாய்ந்து அந்த கொம்பை பிடிக்கிறான். அப்படி காமுறும் இவ்வேரி மலர்கோதையாள். அப்படி பாய்ந்தவன் மீது இந்த காதல் கொண்டிருக்கின்றாள் இந்த பெண். வேறு என்றால் தேன், தேன் நிறைந்த இந்த மாலையினை அணிந்த இந்த பெண் அந்த அஞ்சாது காளை மீது பாய்கின்ற அந்த காளையை விரும்புகிறாள். சுட்டு, அப்புறம் சுட்டி சொல்லுவது. மேல கொழு என்றால் கொழுன்னு கருத்துன்னு பொருள். கொள்ளுதற்குரியது கொழு, அது கருத்து. இங்கு சுட்டி இப்ப சொல்றா கருத்து கொழு, ஒவ்வொரு கொழுவா சொல்றா. நெற்றி செகிலை, செகிலைன்னு சிவப்பு நிறமாக அமைந்த சுட்டி. நெற்றியில ஒரு கோடு இருக்கு சிவப்பா இந்த இந்த காளைக்கு. நெற்றி செகிலை அடர்த்தார்க்கு உரியது. அதை போய் தாக்குகின்ற பற்றுகின்ற ஒரு வீரனுக்குரியது இப்பொற்றொடி மாதரார் தோல். இந்த பொன்னாலாகிய வளையலை அணிந்த இந்த பெண்ணுக்கு அந்த சிவப்பு கோடு நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த காளையை அடக்கக்கூடியவன் உரியவன் என்று மல்லல் மடவிடை ஊர்ந்தார்க்கு. மல்லல் வளனே என்பது தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல உரியல்ல மல்லல் வளனே. மல்லல் மழவிடை ஊர்ந்தார்க்கு மல்லல் வளனே, வலியும் ஆகும், வலியும் உடையது. மல்லல் மழவிடை ஊர்ந்தார்க்கு, மடம் மழ என்றால் இளமை என்று பொருள். நல்ல இளைய வயதுடைய அந்த காளையை ஊர்ந்தார்க்கு உரியது இம்முல்லையம் பூங்குழல் தான். முல்லை மலரை தன்னுடைய கூந்தலிலே முடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த பெண்ணுக்கு அந்த காளை உரியவன். நுண் பொறி, பொறின்னா புள்ளி, நுண் பொறி வெள்ளை அடர்த்தார்க்கே. அடர்த்தல் என்றால் தாக்குதல், அடுதல், தாக்குதல், அடுதல், சமைத்தல். அது பல்வேறு கருவிகளை கொண்டு களத்தை போய் தாக்குவதால சமையலுக்கு அடுதல் என்று பெயர். வெள்ளை அடர்த்தார்க்கே ஆகும் இப்பெண்கொடி மாதர் தோல். அதனால இந்த பொறிகள் வாய்ந்த இந்த வெள்ளை காளையை போய் சென்று பற்றுகின்றவனுக்கு இந்த பெண் உரியவள். பொற்பொறி வெள்ளை, பொன்போலும் பொறியினை உடைய வெள்ளை அடர்த்தார்க்கு ஆகும் இந்நற்கொடி மென்முலைதான், இந்த பெண் உரியவள் என்று சொல்லி சொன்னார். அதாவது பெண்ணினுடைய மார்பை பல இடங்கள்ல தமிழ் இலக்கியங்கள் வருகின்றது. வகுப்பறைகள்லாம் கூட சில சமயத்துல மாணவர்கள் கேட்டதுண்டு. அவர்களுக்கு நான் விடை சொன்னதைக் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார். இது மாதிரி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டது எங்களுக்கு பெரிய இதா போயிற்று. ஏனென்றால் சில பேர் கேட்பாங்க, எங்க பார்த்தாலும் இந்த மாதருடைய இந்த உறுப்பை பற்றி ஒரு பேசுவாடே, இது எதற்கு தேவை, வேறு இலக்கியங்கள் இப்படி இல்லையே என்றெல்லாம் சொல்லுவார். அதுதான் சொன்னார். ஒரே ஒரு திருக்குறள், இந்த திருக்குறளை பாருங்க. இந்த திருக்குறளுக்கு நீங்கள் இதுகாரும் கேட்காத ஒரு உரையை நான் சொல்லுகிறேன். ஒரு பெண்மைத்தன்மையை அவாவுகின்ற ஒருவன் அதற்குரிய இயல்பில்லாதவனாக இருக்கிறான். அப்ப கல்வி இல்லாதவன் ஒரு அவையில போய் பேசுகிறான்னு வச்சுங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதையும் சொல்ற, வரலாற்று நிகழ்ச்சி. இதெல்லாம் இனி எங்க இருந்து போய் படிக்கிறது? எல்லாம் சொல்ல கேட்டு பெற்றவை நிறைய இருக்கு. அதுல இது ஒன்று, அதையும் நான் சொல்றேன். கல்லாதான் சொற்காமுறுதல். படிக்காதவன் அவையில போய் நின்று பேசுவதற்கு ஆசைப்படுறது. இப்ப அப்படிதான் ரொம்ப பேர் இப்படிதான் பேசிட்டு இருக்கான், எதுவும் படிக்காம. அதாவது நான் கொஞ்சம் வேடிக்கையா சொல்றது உண்டு, யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தோடு நான் சொல்லல. எப்படி பேசுகிறார்கள் என்பதற்கு நாம் இந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது, இவற்றை தீவிரமாக எண்ணி பார்க்கிற போது, இவற்றை எல்லாம் கூர்ந்து சிந்தித்து பார்க்கின்ற போது
ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கிற போது, ஒன்றாக திரட்டி பார்க்கும் போது இத்தனை எதுக்கு? இவையெல்லாம் பயனில்லாத தொடர். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல்னார் திருவள்ளுவர். விரித்து சொல்ல வேண்டியது. கபிலர் சொல்லுவார் 53வது புறநானூற்று பாட்டுல, விரிப்பிற் பெருகும் தொகுப்பின் நெஞ்சும் மம்மர் நெஞ்சினோருக்கு ஒரு தலையாக முடியா கைமுற்றல நின் புகழேம்பார். அதாவது தொகுத்து சொல்ல முடியாது. தொகுத்து சொன்னா பல செய்தி விட்டு போடும். விரிச்சுட்டு போனாலும் கூட சில பகுதியை விட்டு போகும். அவ்வளவு உன்னுடைய புகழ் பெரிது. இருந்தாலும் நான் அளவா சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி சுருங்க சொல்லுதல் என்பது ஒரு அழகு. அதில் பொருள் சரிய சொல்லுதலும் வேண்டும். அப்படி இந்த மார்புங்கிறத சொல்றதுக்காக சொல்றேன். ஏனென்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான வினா உங்களுக்கும் வரும். அதாவது கல்லாதான் சொற்காமுறுதல் அவையில போய் ஆட கற்காதவன் ஒருவன் நின்று பேசுவது எது போல என்றால், ஒரு பெண்ணுக்கு மார்பு வளமாக வாய்க்காதது போல பருவமுற்றாள் உறுத்திக்கு அந்த உறுப்பு தேவை. அந்த இடத்துல இதுகாறு எழுதப்படாத ஒரு உரையை நான் சொல்றேன். அந்த மார்பின் பயன் 3. ஒன்று, அவள் பெண்மை உடையவள் என்பதனை அது காட்டுகிறது. முதல்ல தோற்றம். அடுத்தது, அது அவனுடைய கணவனோடு சேர்ந்து வாழ்கின்ற இல்லறத்தில் அது பங்கு பெறுகிறது. அதற்கு ஒரு பயன் உண்டு. இந்த 2ம் சாதாரணம். 3வது தான் ரொம்ப முக்கியம். அது என்ன? அதுதான் தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் என்பது தலைமுறை தோறும் செல்லுகின்ற குணங்களை தாங்கியதுன்னு எழுதணும். ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுக்கு அவர்களுக்கு வாய்த்திருக்கிற குணங்கள் எல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டவை என்றால் அதற்கெல்லாம் மூலம் இந்த தாய்ப்பால். அதனால இப்ப நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த 3 தன்மையும் அவையிலே நின்று பேசுகின்றவனுக்கு இருக்கணும். அந்த பேச்சுக்கு இருக்கணும். பார்க்க கவர்ச்சியாக இருக்க வேண்டும். பிறகு இன்ப பயன் தர வேண்டும். 3வது, என்றும் அது நிலைத்திருக்கக்கூடிய பெரும் பயனை தாய்ப்பால் போல தர வேண்டும். திருக்குறள் அப்படி ஆழமான ஒரு பொருள் உடையது. இதை இப்படி எண்ணி பார்க்கணும். இந்த குறளை இப்படியே பல குறட்பாக்கள் எழுதற்குரிய வள்ளுவர் இயல்பான மற்றவர்களோடு எளிமையாக ஒப்பிட்டு சொல்லக்கூடியவர் அல்ல. மிகப்பெரிய ஆழ்ந்த அறிவுடையவர். அவரை நாம முற்ற படித்தோம், முற்ற நம்ம உரை பார்த்துட்டோம்னு சொல்றதுக்கே இடமே இல்லை. நீ எவ்வளவோ இருக்கு. அதுல நினைக்க இன்னும் அது பாட்டுக்கு பொங்கி அமுது சுரவி போல வந்து கொண்டே இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப வென்றி மடவிடை ஊர்ந்தார் கூறியல் இக்கொன்றையம் பூங்குழவர். இந்த கொன்றை பூவை, அது இப்ப கொன்ன பூங்கிறாங்க. அது கொன்றை பூவை முடித்தவள். அவளுக்கு இந்த இளைய களிற்றை, இந்த இளைய காளையை அடக்கியவன் உரியவன். தூணிற வெள்ளை அடர்த்தார்க்கு உரிய இப்பூவை புதுமலராள். இந்த பூவைன்னு இந்த இடத்துல காசாம்பூன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான நீல நிறமுடையது. அந்த பூ அது திருமாலுக்குரியது. காயாம்பூ வண்ணன் பேரு அவனுக்கு. காசாம்பூ மாதிரி இருப்பானா. அதாவது திருமால் கருப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவான், நீளமா இருக்கிறதாகவும் சொல்லுவான், காயாம்பூ நிறத்துல இருக்கிறதாகவும் சொல்லுவான். தூணிற வெள்ளை அடர்த்தார்க்குரிய இப்பூவை புதுமலராள் என்று எடுத்துக்காட்டு. இந்த ஏறு கொண்டார்க்கு இவள் உரியவள் என்று சொல்லி முடித்தான். ஆங்கு இதுல இருந்து என்ன தெரியுது? ஏதாவது கொஞ்சம் உள்ளார பொருள் இருக்கிறது தெரியுதான்னு பாருங்க. என்றால், இந்த ஏற்றை தழுவுகின்ற இவனுக்கு இவள் உரியவள், இந்த ஏற்றை தழுவுகின்றவனுக்கு இவள் உரியவள் என்று சொன்னா என்ன பொருள் என்றால், அவள் நினைக்கின்ற ஒருவன் தான் போய் அந்த ஏற்றை தொடுவான், மற்றவெல்லாம் ஒதுங்கி இருப்பான். அந்த காளை இவன் தான் அடக்கணும். ஏனென்றால் இவனுக்காக காத்திருக்கிறாள் இந்த காளையை வளர்த்த அந்த பெண். அதுல ஒரு வரையறை இருக்கிறது. அது தெரியாம இந்த காளையை 10 பேர் போய் பிடிக்கிறது, அதுல எவன் பிடிக்கிறானோ அவனுக்கு இந்த பெண் அப்படியெல்லாம் கழித்து வைக்கும் பொருள் சொல்லக்கூடாது. அதனால இவ்வேறு கொண்டார்க்கு, இந்த இடத்துல உரை ரொம்ப அருமை, இவ்வேறு கொண்டார்க்கு இவள் உரியவள் என்று சுட்டி சொல்லப்பட்டது. ஆங்கு
தொழுவிடை ஏறு குறித்து வளர்த்தார். தொழு அப்படின்னா என்ன? தொழுவம் என்றால் கொட்டில்னு பொருள். ஆணிரைகள் கட்டப்படுகிற இடம் தொழுவம்னு பேரு. ஏன் அதுக்கு தொழுவம் என்று பெயர்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அகராதி எல்லாம் சொல்லாது பொருளை. தொழுவம் என்றால் தொழுதல் என்றாலே வணங்குதல், குனிதல், மண்டியிடுதல் என்று பொருள். இந்த சொல் அப்படியே எங்க வழங்குதுன்னா இஸ்லாமியர்கள்ட்ட வழங்குது. இப்ப தொழுகை அப்படின்னா மண்டி போட்டு வணங்குதல். பசுக்களும் காளைகளும் தங்களுடைய இறை உண்ணுகிற போது அந்த கவன்ல போட்டிருக்கக்கூடிய வைக்கோலை குனிந்து தாழ்ந்து உண்ணும். அந்த இடத்துக்கு பேர் தொழுவம் என்று பெயர். அங்கு தொழுவிடை ஏறு குறித்து வளர்த்தார் எழுவர் இளங்கோதையார். இந்த இடம் ரொம்ப இன்றியமையாத இடம். இந்த இடத்துக்கெல்லாம் முடுக்க பொருள் சொல்லி எல்லாம் மாளாது. தொழுவிடை ஏறு குறித்து வளர்த்தார் எழுவர் இளங்கோதையார். 7 பெண்கள் எங்களுக்கு என்ன குறவை ஆடணும். 7 பெண்கள் அங்கிருந்து கூப்பிட்டா. இந்த மாதிரி சாதாரணமான பெண் இல்ல, முதியவள் என்றாலும் இவளுக்கு நிரம்ப அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, இசை அறிவு உண்டு, வழிபாட்டு மரபுகளெல்லாம் தெரிந்தவள் இந்த அயர் குலப்பெண் என்று தன் மகளை நோக்கி 7 பேர் கோதைமார் வர வேண்டும். தொன்றுபடு முறையில் நிறுத்தி. இது ரொம்ப பழங்காலத்திலிருந்து வரக்கூடிய வழக்கம்மா. ஏதாவது நம்முடைய குடிக்கு ஏதாவது சிறு தீங்கு வரப்போகிறது என்று தெரிந்தால் உடனே இப்படித்தான் நாங்கள் ஆடுவோம் என்று சொல்லி தொன்றுபடு முறையில் நிறுத்தி. தொன்றுபடு முறைங்கிறது ரொம்ப சிறந்த தொடர். நம்ம எழுதுகிற பாட்டுல எல்லாம் அதை எழுதலாம். அதாவது உரைநடைக்கும் பாட்டுக்கு என்ன வேறுபாடு என்றால், அந்த அசை சீருக்குள்ளார அடக்கிட்டாவே பாட்டு ஆயிடாது. அசை சீருக்குள்ளார கொண்டு வந்து அடக்கிட்டா பாட்டு ஆகாது. நம்ம வாரியார் அடிக்கடி சொல்லுவாரு, மோனை எதையும் இருந்து விட்டாலே கவிதை வந்துருமா, கவிதை ஆயிடுமா. கும்பகோணத்தில் இருந்த குள்ளன் குமரேசன் குதிரையை குச்சியால் குத்தினான், குதிரை குபீர் என்று குளத்தில் பாய்ந்தது. இது கவிதையாம் பாரு. மோனம் இருக்கு எல்லாத்துலயும். இது கவிதை ஆயிடுமா? ஆகாது. ஏன்? கவிதைக்கு என்ன? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏன்னா பாடம் போனாலும் கூட இந்த இடத்துல அது தெரிந்து கொள்ள நான் கேட்டா, 6 அடி பாட்டு எழுதுற கவிதையில இப்படி இருக்கணும். இந்த அழகு இருக்கணும். எந்த அழகு? இப்ப நான் சொல்ல போறேன். வாழியாதன் வாழி அவினி நிற்பல பொலிக பொன்பெரிது சிறக்க என வேட்டோளே யாயே. அருமையான பாட்டுங்க. கவிதையினுடைய உச்ச நிலை இந்த பாட்டு. என்ன சொல்லுது இந்த பாட்டு? இது 500 முதல் பாட்டு. மருது திணைக்குரியது. அம்மா வந்து சாமி கும்பிட்டா. என்ன வேண்டிக்கிட்டா என்றால், வாழியாதன் வாழி அவினி, இந்த நாட்டை ஆளுகின்ற ஆதன் மகன் அவினி வாழுக. என்ன, நாட்டுல காவல் சிறக்கணும்ல. வாழியாதன் வாழி அவினி. அப்புறமா என்ன வேண்டிக்கிட்டா? நெற்பல புலிக, நிறைய நெல் விளையிட்டோம். பொன்பெரிது சிறக்க, மலைப்பகுதிகள் எல்லாம் பொன் நிறைய கிடைக்கட்டும். என வேட்டோளே ஆயே என்று தாய் வேண்டிக் கொண்டாள். இந்த தோழி சொல்றா உடனே, நானும் தலைவி என்ன வேண்டிக்கிட்டோம் தெரியுமா? இந்த என்னுடைய தலைவியை மணந்த தலைவன் இவளை விட்டுட்டு வேறொரு பரத்தை விரும்பி போயிருக்கான். அவனை பற்றி நாங்கள் கடும் சினத்தோடு இருக்கின்ற போது அவனால் அனுப்பப்பட்ட பாணன் அங்கிருந்து வந்தான். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இன்னும் அமைதியெல்லாம் சொன்னான். எங்களுக்கு அவன் மீது சினம் இருந்தாலும் நாங்க சபிச்சோம். இருந்தாலும் அவங்களுக்கு 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த தலைவனுக்கும் இந்த பாணனுக்கும் எதுவும் குறை வந்துடக்கூடாது. நாங்க ஆத்திரத்துல ஏதாவது பேசியிருப்போம். அதனால தெய்வமே, அந்த பாணனும் வாழ்க, எங்க தலைவனும் வாழ்க அப்படின்னு நாங்க வேண்டிக்கிட்டோம். அந்த தலைவன் யாருன்னு கேட்டா, நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யானர் ஊரம் வாழ்க. அதாவது இந்த எங்க பார்த்தாலும் காஞ்சி மரம் நிறைய இருக்கு. அதுல முட்டு முட்டு முட்டா அழகழகா பூ இருக்கு. பக்கத்துல ஆறு ஓடுது, மருத நிலம். ஆத்துல அப்படியே ஏராளமான மீன்கள் இருக்கு. ஒரு பக்கத்துல இந்த மலர்கள், இன்னொரு பக்கத்துல இந்த மீன்கள். இப்படி வளமான இந்த ஊருக்கு இந்த தலைவன் இருக்கிறான, எங்க தலைவன், அவனும் வாழ்க, அவனுக்காக வாதாடுகின்ற இந்த பாணனும் வாழ்க
என்று நாங்க வாழ்த்தணும். இதெல்லாம் மனசுக்குள்ளார தாய்க்கு தெரியாம இவங்க மனசுக்குள்ளார இப்படி வேண்டிக்கிறாங்களாம். தாயோடு சேர்ந்து சாமி கும்பிடும் போது இவங்களுடைய உள்ளத்துல ஒரு கள்ளம் அப்படி வேண்டிக்கிட்டாங்களாம். இந்த இடத்துல எது கவிதைன்னு கேட்டா, அந்த ஊரினுடைய இயல்பை சொல்லுகிற போது நனையகாஞ்சி சினைய சிறுமீன், அதாவது பூக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய காஞ்சி மரம், மீன்கள் சிறந்து இருக்கக்கூடிய ஆறு, இது ரெண்டும் அந்த ஊர்ல இருக்குன்னு என்ன பொருள் என்றால், பழைய உரையாசிரியர் ஐயர் அவர்கள் இந்த 500 ஓலைச்சுவடியை பார்த்தார் திருநெல்வேலியில போய். ஆழ்வார் திருநகரியில லட்சுமண கவிராயர்னு ஒருத்தர் வீட்டுலதான் அது கிடைச்சது. அதை எடுத்து அதை படிக்கும் போது உரையில என்ன இருந்ததுன்னு கேட்டா, நனைய காஞ்சி சிறைய சிறுமிங்கிறதுக்கு உரை எழுதியிருக்காங்க. பழைய உரை யார் எழுதுனதுன்னு தெரியல. என்ன எழுதியிருக்காருன்னா, நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யானர் ஊரன் என்பது பூவும் புலாலும் ஒக்க விளையும் ஊரன் என்று கூறியது குலத்தில் பிறந்த தன்னுடைய மனைவியையும் பரத்தையும் ஒன்றாக கருதுகின்ற தலைவன் என்பது உள்ளுரை. அதாவது ஒரு பக்கத்துல மலர், இன்னொரு பக்கத்துல மீன், ஒரு பக்கத்துல மலர், இன்னொரு பக்கத்துல புலால், அது போல இந்த பக்கத்துல தலைவி, பூ போல தலைவி, புலால் போல பரத்து. அதை நயந்து போயிருக்கலாம். இதை உள்ளீடாக வைத்து எழுதப்பட்டது இந்த தொடர். இதை பார்த்துட்டு வியந்து போய் ஐயர் அவர்கள் பார்த்தாரு, இந்த நூலுக்கு நான் உரை எழுதலாம்னு நினைச்சிட்டு இருந்த அந்த முயற்சியை விட்டுறேன். இது மாதிரி எழுத முடியாது, இது மாதிரி எல்லா பாட்டுக்கும் எழுத முடியாது அப்படின்னு விட்டுட்டாரு. அந்த 500 பாடல்கள்ல 2 பாட்டு முழுசா கிடைக்கல. 501 அதுல 2 பாட்டு முழுசா கிடைக்கல. எஞ்சிய பாடல்களை எல்லாம் நான் செம்மொழிக்காக 4500 பக்கங்கள் எழுதி அந்த மூல பாடத்தை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து பதிப்பிச்சிருக்கேன். அவங்க பதிப்பிச்சாங்க, ரொம்ப அழகா வெளியிட்டு இருக்காங்க. ஒரு செய்தி, சங்க இலக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் அப்படி திட்டமிடப்பட்டு பல ஆண்டுகள் முயற்சி செய்து வந்ததுல என்னால் பதிப்பிக்கப்பட்ட இந்த 500 மட்டும்தான் வந்தது. ஏனைய இலக்கியங்கள் எதுவும் வரவில்லை. சரி, அது போகட்டும். இப்ப அதனால கவிதைக்கு ஒரு உள்ளீடு இருக்கணும். அதாவது புறநிலைகளை பற்றி மட்டுமே சொல்லக்கூடாது. பரு உடம்பு மட்டுமே கவிதைக்கு உடம்பு இல்லை, நுண்ணுடம்பு ஒன்று உண்டு கவிதைக்கு. அதை சொல்லணும். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அப்படி போகின்ற போக்கில் நான் ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டுறேன். என்று ஆங்கு இடைமுதுமகள் இவருக்கு படைத்துக்கோள் பெயரிடுவாள். படைத்துக்கோள் பெயர் என்ன? ஒவ்வொருத்துக்கும் ஒரு பெயரை படைத்து சொல்றாளாம். இந்தா உனக்கு இன்னது பேரு, உனக்கு இன்னது பேருன்னு 7 பெண்களை கூப்பிட்டு என்ன பேர் வைக்கிறான்னு கேட்டா, உடமுதல் இறையா குரல், நீதான் குரல். அதாவது 7 வகையான சுரங்கள் இருக்கு. குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உளறி, விளரி, தாரம் என்று, தாரம், துத்தம், கைக்கிளை என்று 7 இருக்கு சுரம். இப்ப இந்த 7 சுரங்களை 7 பெண்களுக்கு பேர் கொடுத்துடுறான். நீ குரல், நீ துத்தம், நீ கைக்கிளை என்று 7 பேருக்கும் பேர் கொடுத்து, குடமுதல், குடமுதல்னு இந்த குடக்குன்னு இங்க மேற்க ஒருத்தி நிறுத்தினான். நீதான் குரல். அதாவது இசையினுடைய நிலைகள்ல முதல் நிலை அது குரல் என்று. குடமுதல் இடமுறையா குரல், முறையாக இடத்துல முறையாக முதல்ல குரல். துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம் என விரிதரு பூங்குழல் வேண்டிய பெயர் என்று இந்த மற்றதெல்லாம் அடுத்தடுத்து நிக்கிறாங்க. இந்த 7 பேரை உங்களுக்கு பேர் வச்சாச்சு. இனிமே உங்க பேர் உங்களுக்கு இல்லை, இதுதான் உங்களுக்கு பேரு என்று சொல்லிவிட்டு, ஆயவன் என்றாள் குரலை. இந்த குரல்னு பேர் வாங்கின அந்த பெண்ணை பார்த்து, நீதான் கண்ணன், இப்ப உனக்கு குரல்னு பேரு, நீதான் கண்ணனாக இப்போது பங்கேற்பவள். மாயவன் என்றாள் குரலை, விரல் வெள்ளை ஆயவன் என்றாள் இழிதன்னை. அடுத்து இழிய பார்த்து, நீதான் பலராமன், வெள்ளை ஆயவன், அவன் வெள்ளை நிறத்தவன், பலராமன் வெள்ளை நிறத்தவன். ஆயவன் என்றாள் இழிதன்னை, ஆயமகள் பின்னையாம் என்றாளோர் துத்தத்தை, துத்தத்தை நப்பின்னை என்று சொன்னார். மற்றையவர்
முன்னையாம் என்றால் முறை. மற்றவர்கள்லாம் முன்னை முறைப்படி நிற்பார்கள். ஆக மாயவன் என்ற திருமால் கண்ணன், அடுத்தது அவனுக்கு முன் பிறந்த பலராமன், அடுத்து கண்ணனுடைய காதலியாக விளங்குகிற நப்பின்னை. இந்த 3 பேர். அதற்கு அடுத்தாற் போல மற்றவர்கள் எல்லாம், மற்றவர்கள் எத்தனை பேர்? 4 பேர் எல்லாம் சேர்ந்து நிற்க முன்னை முறைப்படி இந்த குறவை ஆடப்படுகிறது. இதுல இவற்றுக்கெல்லாம் மாத்திரை அளவு உண்டு. இந்த குரல், துத்தம், இழி இதெல்லாம் 4 மாத்திரை, கைக்கிளை, விளரி எல்லாம் 3 மாத்திரை, உலை, தாரம் ஆகியவையெல்லாம் 2 மாத்திரை. குரல் குரலாக வருகிறவர் அதுதான் பேஸ், அதான் அடித்தள ஆதார சுருதிம்பா வடமொழியில. அடித்தளமான ஒரு ஒலி அது. இவ்வாறு இவர்கள் ஆடத் தொடங்குகிறார்கள். மாயவன் சீருளார் பிஞையும் தாரமும், வாழ்வெள்ளை சீரார் உழையும் விளரியும், கைக்கிளை பிஞை இடத்தாள் வலத்துளாள் முத்தைக்கு நல் விளரிதான். அருமையான ஒரு பாட்டு. என்ன பொருள் என்றால், மாயவன் என்று சொல்லப்பட்ட குரல் நரம்பினை அடுத்து, கண்ணனை அடுத்து நிறுத்தி மாயவன் எனப்பட்ட குரல் நரம்பினை அடுத்து பின்னை எனப்பட்ட துத்தமும் தாரமும் நின்றன. குரல், அதுக்கு அடுத்தபடி துத்தம், தாரம். பலதேவன் எனப்பட்ட இழியை சேர உளையும் விளரியும் நின்றன என்று இந்த வரிசைய யார் யார் எங்கெங்க நிக்கணும் என்று இவர்கள் வட்டமாக அப்படி நிற்கின்ற காலத்து அவரவர்களுடைய இடத்தை உறுதி சொன்னாங்க. கைக்கிளை என்ற நரம்பு பின்னைக்கு இடப்பக்கம், நப்பின்னைக்கு இடப்பக்கம். எல்லாவற்றுக்கும் முற்பட்ட தார நரம்புக்கு வலப்பக்கம் நின்றது விளரி என்ற நரம்பு. நரம்புன்னு இங்க சுரம். இவ்வாறு 7 சுரம், அதுதான் 7 பேரா நிறுத்தி, வட்டமாக நிறுத்தி அவர்களுக்கு பெயர் கொடுத்து இவ்வாறு ஆடுவதற்கின்ற நிகழ்ச்சி நடக்குது. அவருள், அந்த 7 பேருள் வன் துழாய், இதெல்லாம் ஒலிக்கும் போதே கொஞ்சம் வேறுபட. வன் துழாயின்னு சொல்லக்கூடாது, வலிமையான துளசின்னு ஆயிடும். வன் துழாய், இது வளைநா ஒலி. இன்னு என்பதற்கு நாக்கு வளையணும். வன் துழாய், வன் துழாய் மாலையை மாயவன் மேலிட்டு, அந்த கண்ணன், அந்த குரல் கண்ணனா நிக்குது. அந்த பெண் கழுத்துல போட்டு, அதாவது திருமாலுக்கு இந்த துளசி மாலையை போட்டு, துழாய் துளசி மாலை மாயவன் மேலிட்டு தண்டா குறவைதான் உள்படுவாள். குறவையை பாடத் தொடங்குறா. அவதான் முதல்ல பாடுறா. அதாவது குரலாக தொடங்குது. கொண்ட சீர்வையம் அளந்தாந்தன் மார்பில் திருநோக்கா பெய்வளை கையாள் நம் பின்னைதான் ஆமென்றே ஐ என்றாள் ஆயர்மகள். ஐ என்றாள் சொல்லக்கூடாது, ஐ என்றாள் ஆயமகள். இந்த இடத்துல என்ன பொருள் என்று கேட்டா, இந்த நப்பின்னை இருக்கிறாளா, இவருடைய அழகும் ஆற்றலும் இவருடைய பொலிவும் அந்த திருமகளை விட மேம்பட்டனவா. அதனால அது எழுதுறான் பாருங்க, அவர் எழுதுறாரு பாருங்க, வையம் அளந்தான்றன் மார்பில். இந்த வையத்தை 3 அடியால் அளந்தான திருமால். அவனை திருநோக்கா, அவனை திரு லட்சுமி அவனை பார்க்கறதுக்கு மாட்டேன்ட்டாளா. ஏன் என்ன இந்த நப்பின்னைகிட்ட ரொம்ப உறவு வச்சிருக்க, அதனால அவனை நான் பார்க்க மாட்டேன்ட்டான். திருநோக்கா பெய்வளை, திருவும் இவனை புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு பெய்வளை கையாள். அப்படிப்பட்ட அழகுடைய இந்த நப்பின்னை, நம் பின்னை, அதுவும் நம் பின்னைங்கிறது நம்முடைய ஆயர் குலத்தை சார்ந்த இந்த பின்னைதான். ஆமென்றே, நம்முடைய பின்னை இருக்கிறாள, இவன் நம்முடைய குலத்தை சேர்ந்தவள் அல்லவா. ஐ என்றாள். ஐன்னு வியப்பு. இங்க அது இந்த இடைச்சொல் எங்க இருக்குன்னு பாருங்க. ஐங்கிற இடைச்சொல் வியப்பளிக்குங்கிறாரு தொல்காப்பியர். யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, தெருவுல ஐஸ் வண்டி வருகிற போது இந்த சின்ன பசங்க அப்ப என்ன சொல்லுது, ஐ ஐஸ் ஐ, அதான் வியப்பு. சிறு குழந்தைகள்கிட்ட இருக்கிறது. ஐ என்றால் ஆயர்மகள். அவ்வளவுதான். ஒரு வியப்போடு சேர்ந்து
கண்ணன், பலராமன், நப்பின்னை இந்த 3 பேரை வைத்துதான் இந்த குறவை கூத்தே நடக்குது. அவ்வெழுமகளிலுள் தண்டா குறவை, அதாவது கூத்த நூலிலிருந்து மாறுபடாதன்னு பொருள். தண்டாங்கிறது அப்படியெல்லாம் நூல்கள் இருந்தன. அவற்றையெல்லாம் பின்பற்றிய நாட்டியம் இருந்தது, நடம் இருந்தது. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. வேற்று ஆதிக்கம் நம்ம மிகவும் நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலைகளை எல்லாம் சீர்குலைத்து விட்டது உண்மைதான். அதிலிருந்து செய்வது ரெடீம், மீட்டுரை செய்வது என்பது எளிய செயல் இல்லை. அதற்கெல்லாம் உணர்வு வேண்டும், அக்கறை வேண்டும் வேண்டும். திருவை விரும்பி நோக்காமைக்கு திருமால் இந்த திருவை விரும்பாமைக்கு காரணம் இந்த நப்பின்னை என்று கூத்துள் படுதல் ஆடத் தொடங்கிறார்கள். உடனே எப்படி ஆடுறாங்க? அவர்தான் செந்நிலை மண்டலத்தால் கற்கடக கைகோத்து, கடகம்னு நண்டு, கற்கடகம்னு நண்டு, நண்டு போல கையை கோத்து கொண்டு. இந்த நண்டுக்கு விரல்கள்லாம் இருக்கும், அது பறந்து இருக்கும். அது பின்னிக் கொள்ளுகிற போது நம்முடைய 2 கைகளையும் பின்னிக் கொள்வது போல செந்நிலை மண்டலத்தால் கற்கடகை கைகூத்து நண்டு போல கைகளை கோத்து கொண்டு அந்நிலையே அடர்ச்சீர் ஐந்துளார், அந்த நிலையிலே ஆடுகின்ற அந்த அழகை மேற்கொண்டார்கள். சீர்ன தாளம்னு பொருள். தாளத்தை சரியாக, தாளம்னா எப்படி? சில பேர் தாளம் தட்டி பாடுறாங்கல்ல, அதுலயே 4 வகையான அளவு இருக்கு. அதாவது கால், அரை, முக்கால், முழுசு, அந்த மாதிரி தாளம். அதை பார்த்து தான் அந்த இசைக்கிறவர்கள்லாம் ஓஹோ இந்த இடத்துல கூட்டணுமோ குறைக்கணுமோ என்றெல்லாம் பார்த்து பாடுவார். எந்த பெரிய பாட்டுக்கும் திடீர்னு அங்கிருந்து மேடையில வந்து அங்கிருந்து நின்ன உடனே நம்ம கடவுள் வாழ்த்து பாடுறது மாதிரி பாடுறது இசை நிகழ்ச்சி இல்லை. இசை நிகழ்ச்சிக்கு முதல்ல ஒரு பேஸ் வேணும், ஒரு அடித்தள ஒலி வேணும். இந்த அடித்தள ஒலி பாட்டுக்கு இது பாடுகிறவன் அங்கிருந்து வந்த உடனே தன் பக்கத்துல பின்னால உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நரம்பு கருவி இசைப்பவனை பார்ப்பான். அது வீணை அல்லது தம்புராவா இருக்கும். அது அந்த நரம்பு கருவியை அவன் இசைத்த அந்த ஒலியை அடித்தளமாக கொண்டு அது என்ன ஆகும், இன்னும் அது மேல உடனே அதுல இருந்து தொடங்குவான். அஸ்திவாரம் போடாம வீடு கட்ட முடியாதுங்கிறது மாதிரி அடிவாரம் சமைக்கிறது அந்த ஒலி. அதுல இருந்து எடுத்துக்கொண்டு இவன் பாடுகிறவன் பாடுறான். இவ்வாறு ஆடல் சீர் ஆய்ந்துளார் முன்னை குரல் கொடி தன் கிளையை நோக்கி, குரல் என்ற இந்த பெண் தன் கிளையை நோக்கி பரப்புற்ற கொல்லை புணத்து குறுந்துசித்தார் பாடுதும் முல்லை தீன் பாணி என்றார். கொல்லை புணத்து குறுந்தூசித்தால், குறுந்த மரம் ஒண்ணு நின்னுது. அது உண்மையிலே குறுந்த மரம் இல்ல, கண்ணனை கொல்வதற்காக கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அரக்கன் குறுந்த மரமாக வந்து இந்த கண்ணனுடைய வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறான். இந்த கண்ணன் வந்து ரொம்ப தொல்லை பண்றான்னு சொல்லிட்டு அசோதை என்ன பண்றா, பெருமாட்டி அசோதை என்று ஆண்டாள் பாடுவாங்க. அந்த அசோதை உரல்ல கட்டி போட்டிருக்கான், கண்ணனை கட்டி போட்டிருக்கா. அவன் உரலோடு இழுத்துட்டு போறான். இந்த குறுந்த மரம் 2 கிளையா பிரிஞ்சிருக்கு. அரக்கனுடைய 2 கைகள் அப்படி இருக்கு. வந்தா இந்த கண்ணனை அப்படியே நசுக்கிடலான்னு இவன் உரலோடு இழுத்துட்டு போய் கல் உரலோட அந்த 2 கிளையும் நடுவுல பாஞ்சு அது 2 இற்று ஒடிந்து வீடு மாதிரி செய்யறான். அதான் கண்ணனுடைய விளையாட்டு. குரல் குறுந்து ஒசித்தார் பாடுதும் முல்லை தீம்பாணி, முல்லை பண்ணை நாம பாடுவோம் என்று சொல்லி முல்லைப்பெண் பாடுகிறார். முல்லைப்பெண் எதுக்கு பாடுறது? இருத்தலும் இருத்தல் நிமித்தமுமாகிய முல்லை. அதனால காத்திருக்கிறார். ஒரு காத்திருப்பு உணர்ச்சியை பாடுவது பொருளாக கொண்டு பாடுகிற பாட்டு. குரல் மந்தமாக, இந்த முதல் ஒலிய மந்தமா பேசா அடித்தளமாக மெல்ல ஒலிக்கிறாங்க. குரல் மந்தமாக அவ மெதுவா பாடுறான். இந்த குரலாக இருக்கக்கூடிய பெண் மெல்ல எடுத்து கொடுக்குறாப்பதான். இழி சமனாக, அப்புறம் அது மீடியம்,
நடுத்தரமா, இழி என்பது நடுத்தரமாக, வரன்முறையே துத்தம் வலியாக, துத்தம் என்பது ஓங்கிய குரல்ல, உரனிலா வலி இல்லாது மந்தம் விளறி பிடிப்பாள், அதை பிடித்து பாடுகிறாள். அவள் நட்பின் பின்னையை பாட்டெடுப்பாள், நட்பின் பின்றையை பாட்டெடுப்பாள். விளரிப்பெண் பாட்டு எடுத்து பாடுகிறாள். நட்பு நரம்பாகிய துத்த நரம்பு ஆனவளை பற்றி பாடுகிறாள். அவளை பற்றி அடுத்த ஒவ்வொருத்தையும் பத்தி இப்படி எடுத்து கொடுக்க அவள் கடைசியில் நட்பு நரம்பா இருக்கக்கூடிய துத்தம் பாடுகிறா. அவதான் பாட்டை வளர்க்கிறாள். அந்நிலையில் ஆடுதற்குரிய தாளத்தை அமைத்துக் கொண்டு இவர்கள் முல்லைப்பெண் பாடுகிறார்கள். இப்படி எதற்கு பாடுறாங்க? முல்லைப்பெண் இப்படி தொடங்கி செவ்வழிப்பாலை வருது. செவ்வழிப்பாலை பெண் இங்கே தோன்றுகிறது. இப்பதான் பாட்டு வரப்போகுது. இப்ப பண் கூட்டிட்டாங்க. பண்ணை கூட்டிய பிறகு பாட்டு வருது. பாட்டு அருமை. இந்த பாட்டுக்கு உரையெல்லாம் போதாது, எழுதியிருக்கிற உரையெல்லாம் போதாது, நிறைய இருக்கு. அதெல்லாம் நிறைய நீங்கள்லாம் எதிர்காலத்துல பெருக பெருக பார்க்கணும். கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன். குணில்னா குறுந்தடி. இந்த கன்று உருவத்துல ஒரு அரக்கன் வந்தான் கண்ணனை கொல்வதற்கு. ஒருத்தர் 2 பேரும் அனுப்பல கம்சன். கம்சன் மாமன் தான் விளக்கும். ஆனா அவனை கொன்று விட வேண்டும் என்று 8வதாக பிறந்த கண்ணன் தான் எனக்கு யமன் என்று சொல்லி கருதி அவனை கொல்வதற்காக கம்சன் ஒவ்வொரு அரக்கனா அனுப்புறான். அதுல இந்த மாதிரி கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன் கன்று வடிவத்துல வர்றான் ஒரு அரக்கன். குருண்ட மரம் வடிவத்துல ஒருத்தன் அரக்கன் வர்றான். அந்த கன்றைய அப்படியே 2 பக்கம் 4 காலையும் அப்படி பிடிச்சான் 2 கையால கண்ணன். சுத்தி தூக்கி அந்த மரத்து மேல அடிச்சான். கன்றை ஒரு குறுந்தடியாக கருதி கனி உதிர்த்த மாயவன். மரத்துல அடிச்ச உடனே பொல பொல பொலன்னு மரத்துல இருந்து கனிகள் உதிர்ந்தான். இன்று நம்மானுள் வருமேல், ஆணுள் என்றால் ஆவின் கூட்டத்துள்ளே, பசுவின் கூட்டத்துள்ளே, இன்று நம்ம ஆணுள் வருமேல், நம்முடைய ஆணிரை கூட்டத்துக்கு நடுவுல கண்ணன் அப்படி பூங்குழல் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு வருவான். அப்படி வருவானே ஆனால் கொன்றையும் தீங்குழல் கேளாமோ தோழி. கொன்றை தீங்குழல் எந்த உரையாசிரியரும் சொல்லாத ஒரு செய்தியை நான் இங்க சொல்லித்தான் ஆகணும். கொன்றையும் தீங்குழல் கேளாமோ தோழி. அது என்ன, இந்த 3லையும் வரக்கூடிய புல்லாங்குழலுக்கு பேர் வைக்கிறாங்க இளங்கோவடிகள். ஒண்ணு கொன்றை குழல், இன்னொன்று ஆம்பர் குழல், இன்னொன்று முல்லை குழல். என்ன பண்ணிட்டாங்கன்னா, எழுதும் போது உரையாசிரியர்கள் என்ன செய்துட்டாங்கன்னு கேட்டா, இந்த கொன்றை பழம் இருக்குல்ல, நீளமா தொங்கும். கொன்றை மரத்துல பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும், முதல்ல நீளமா முருங்கைக்காய் மாதிரி இருக்கும், இன்னும் தடுமனா இருக்கும். அதை எடுத்து அது பழமான பிறகு அது 2 தலையும் அரிஞ்சுட்டு உள்ள இருக்கிறத குடைஞ்சி தொலை போட்டு அதை புல்லாங்குழலாக வைத்து கொண்டதாக எழுதி விட்டார்கள். அப்படி இல்லை. ஏன் இல்ல? அடுத்தபடி ஆம்பலம் தீங்குழல்னா ஆம்பல் மலர் அல்லி. அல்லியை குடலை ஆக்க முடியுமா? இல்ல. அதே போல முல்லையை ஆக்க முடியுமா? என்ன பொருள் என்றால், இந்த 3 வடிவமாக புல்லாங்குழல் அனஸ் மாதிரி இருக்கு, ஒன்று கொன்றை மலர் மாதிரி இருக்கு. அப்படி அந்த பூ வடிவமாக அதுக்கு பேரு அனசுன்னு பேரு. நாதசுரத்துல வட்டமா இருக்கும், கீழே ஊதுற பகுதி கூரா இருக்கும், அதுல நறுக்குன்னு ஒன்ற சொருகி வாசிப்பாங்க, இசைப்பாங்க. அந்த நாதசுரத்தினுடைய கடைசி பகுதி பாட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா வட்டமா இருக்கும். அது தனியா கழட்டி எடுத்துடலாம். அந்த பகுதிய வெறும் வட்டமா செய்யாம ஆம்பல் மலர் போல, முல்லை ஆம்பல் மலர் போல, முல்லை மலர் போல, கொன்றை மலர் போல அழகா செய்திருக்கிறான். இதை எங்க பார்க்கலாம்னு சிற்பங்கள்ல அது இருக்கு. சில கோயில் சிற்பங்கள்ல
இது அப்படி கண்ணனுடைய கையில இருக்கக்கூடிய புல்லாங்குழலுக்கு இந்த மாதிரி வடிவம் சமைத்திருக்கிறார்கள். அந்த பார்க்கணும், அதை பார்த்தாதான் தெரியும். சரி, அப்படி நம்முடைய பசுக்கூட்டத்தின் மீது அவன் வருகின்ற காலத்துல நாம் அவனுடைய கொன்றை குழலிலிருந்து வரக்கூடிய பண்ணை கேட்போம். பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன், அதாவது வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு மந்தரமலை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்த போது மாயவன் தானே கடைந்தான். பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன், அவன் தான் பேசா இருந்தான். இந்த மந்தரமத்தை மந்தரமலை மத்தாக இருக்கிற போது அந்த அதனை தாங்குகின்ற ஆமையாக கீழே இருந்தான் இந்த திருமால். பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன் இங்கு நம் ஆணுள் வருமேல், மானுள் இல்ல ஆணுள், அது பிரிச்சு படிக்கணும். இங்கு நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் அம்பலம் தீங்குழல் கேளாமோ தோழி. தோழி அவனுடைய பண்ண கேட்போம். அப்புறம் நமக்கு ஆணையர்களுக்கு நடுவுல கண்ணன் வந்துட்டா இந்த கன்றுக்கும் இந்த பசுக்களுக்கு என்ன தீங்கு வர முடியும்? கொல்லையம் சாரல் குறுந்து சித்த மாயவன், கொல்லை சாரலிலே குருந்த மரமாக வந்து இந்த அரக்கனை ஓசித்த, அதனை ஒடித்து வீழ்த்திய மாயவன் எல்லை நம்மானுள் வருமேல், நம்முடைய வீட்டு பகுதியிலே வருமானால் அவன் வாயில் முல்லையன் தீங்குழல் கேளாமோ தோழி என்று இவ்வாறு அவள் குறவையில சொல்லுகிறார். அடுத்தது தொடுனை துறைவன். தொடுனைன்னு யமுனை ஆறு. இந்த கடைசியில இருக்கிற இந்த தொடுனை துறைவனோடு ஆடிய பின்னை அணிநிலம் பாடுகம் யாம்ங்கிறது அடியார்கள்லாம் ஒத்துக்கிறார். இது இடைச்செருகள்ன்றார். இந்த பகுதி பின்னால சேர்க்கப்பட்டதுன்னு எழுதுறாரு. இதுதான் நாம அதை பார்க்கலாம். தொடுனை என்றால் யமுனை ஆறு. யமுனை ஆற்று துறைவனோடு யமுனையில கண்ணன் நிறைய ஆயர் மகளிரோடெல்லாம் சேர்ந்து ஆடி இருக்கிறார். அந்த ஆடிய பின்னை, அந்த நப்பின்னை அணிநிறம் பாடுகம்பா பாடுகம் யாம், இதெல்லாம் கரித்தொகையை அடியுற்றியதான். பாடுகம் வா வாழி தோழி நற்றோழி பாடுற்று அப்படின்பா கரித்தொகையில. என்ன செல்வ குடிங்கிறதுக்கு தந்தார் போல யானையினுடைய தந்தத்தை உரலாக கொண்டு உலக்கையாக கொண்டு நல்ல அழகான உரல்ல மூங்கில் நெல்லையிட்டு இந்த யானை தந்தத்தால குத்தி சேப்பங்கிழங்களுடைய இலை இருக்கு பாருங்க, நல்லா பறந்து இருக்கிற அதை முறமா வச்சு உடைச்சு எடுத்து அப்படியெல்லாம் நாம பார்ப்போம். அப்படிப்பட்ட நிலத்திலே இருக்கின்ற தோழியே வா பாடுகம் வா என்று கூப்பிடுவா. அது போல இங்கேயும் நடக்குது. இருமண் சாயல் நுடங்கி, அதாவது மென்மை இரும் என்றால் இற்று போய்விடும் சாயல். இந்த பெண்ணினுடைய இடை இருக்குத, இது எந்த நேரமும் ஒடிந்து விடலாம் என்பது போல அவ்வளவு மெல்லிது. நுடங்கி அது அசைந்து அறுவை ஒளித்தான் வடிவென்கோ. அறுவை ஒளித்தான்னா யாரு? அறுவைன்னா ஆடை. ஆடையை ஒளித்தவன். ஆயர் மகளிருடைய ஆடையெல்லாம் கவர்ந்து போய் கண்ணன் ஒளித்தான். அறுவை ஒளித்தான் வடிவென்கோ யாம், அறுவை ஒளித்தான் அயராயரும் நறுமன் சாயல் முகமென்கோ யாம். இந்த பெண்ணினுடைய சாயலை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, அறுவை ஒளித்தான் வடிவென்கோ, ஆடைகளையெல்லாம் கொண்டு போய் ஒளித்து கொண்டு இந்த கண்ணனுடைய அழகு போலவே இருக்கிறதே. சேலை கவர்ந்தானுடைய வடிவ அழகை இவள் பெற்றிருக்கிறாளே. அறுவை ஒளித்தான் அயராயரும் நறுமன் சாயல் முகமென்கோ, இவனுடைய முகத்து அழகு இப்படி என்று சொல்லி ஒளித்தான் அயரும் அவனுடைய முகத்து அழகை இவளுடைய முகத்து அழகை ஒப்பிட்டு பேசுறார். வஞ்சம் செய்தான் தொழுனை புனலுள் நெஞ்சம் கவர்ந்தான் நிறையன்கோ யாம், ஏமாற்றி போய்விட்டான். காளிந்தி என்ற அந்த ஆற்றுல அவன் நடம் புரிந்தவன். வஞ்சம் செய்தான் தொடுனை புனலுள், தொடுனை யமுனை என்றும் காளிந்தி என்றும் சொல்வது உண்டு. நெஞ்சம் கவர்ந்தான் நிறையன்கோ யாம், நெஞ்சம் கவர்ந்தான் நிறையும் நிறை கற்பு வளையும் வஞ்சம் செய்தான் வடிவன். இவருடைய நிறத்தை கவர்ந்து கொண்டு போய்விட்டான், இவருடைய கைவளையை கவர்ந்து கொண்டு போய்விட்டான். எப்படி கவர்ந்தான்?
பிரிந்து போனதுனால உடம்பு இழைத்து போய்விட்டாள், அதனால வளைகள் தளர்ந்தன, நிறம் மாறிற்று என்பது பொருள். தையல் கலையும் வளையும் இழந்தே, இந்த தையல் இருக்கிறாள் இந்த பெண், கலையும் வளையும் இழந்தே, இவருடைய அழகும் போச்சு, கை வளையும் போச்சு, கையில் ஒழித்தாள். அந்த வெட்கத்தினால கைகளாலே முகத்தை மூடிக்கொண்டாள். முகமென்கோ யார், அப்படிப்பட்ட முகமுடையவள் கையில் ஒழித்தாள். முகம் கண்டு அழுங்கி மையல் உடந்தான் வடிவென்கோ யார். அதை பார்த்துட்டு இவருடைய கையால நாணத்தின் மிகுதியினால முகத்தை பொத்திக் கொள்வதனை பார்த்து முகம் கண்டு அழுங்கி மையல் உடந்தான், இவள் மீது பற்று கொண்ட அந்த கண்ணனுடைய வடிவம் இவளுடைய வடிவத்தை ஒத்திருக்கிறதோ என்று சொல்லி, இவளை கவர்ந்ததோ என்று சொல்லி அப்படி பாடுறாங்க. அடுத்து இப்ப ஒற்ற தாளத்துல பாடுறதால ஒன்றன் பகுதி. கதிர்த்திகிரியான் எல்லாம் மகாபாரத நிகழ்ச்சி எல்லாம் வருதுங்க. அதாவது பாகவதம் 3 செய்திகள் நம்ம பார்க்கணும். ஒன்று ராமகாதை ராமாயணம், இன்னொன்று அடுத்தது மகாபாரதம், மூன்றாவது கண்ணனுடைய விளையாடுகளை சொல்லக்கூடிய பாகவதம். இந்த 3னுடைய செய்திகளும் தமிழ் இலக்கியங்கள பிற்காலத்துலதான் அதிகமாக வந்து தொடங்கின. கலித்தொகையிலிருந்து இவையெல்லாம் இடம்பெறுகின்றன. அதே போல இங்கேயும் கதிர் திகிரியான் மறைத்த, கதிரை திகிரியான்னு பார்க்கணும். திகிரின்னு சக்கரம், கதிர்னு சூரியனை தன்னுடைய சக்கரத்தை விட்டு மறைத்தான் கண்ணன். இது என்ன நிகழ்ச்சி என்றால், மகாபாரத போர்ல அபிமன்யுவை கொன்று விடுகிறான் ஜெயத்ரதன் என்பது. அப்ப அர்ஜுனனுடனே சபதம் ஏற்கிறான், இன்று மாலை கதிர் வீழ்வதற்குள்ளாக நான் அவனை கொன்றே தீர்வேன், என் மகனை கொன்ற அவனை நான் கொன்றே தீர்வேன் என்று சொல்லி சூடு ஏற்கிறான். ஆனால் போர் மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவனை கொண்டு போய் மறைச்சு வச்சிடறாங்க. கதிர் மறைந்த பிறகு வெளியில வா என்று சொல்லி அவனை மறைச்சு வச்சிடறாங்க. இந்த சமயத்துல கண்ணன் பார்க்கறான், இந்த கதிர் மறைய போகிறது, அர்ஜுனன் அப்படி ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் அர்ஜுனன் தான் மாண்டு விடுவான், என்ன செய்வதுன்னு பார்த்தான். உடனே மறைய போகிற அந்த நேரத்துல தன்னுடைய சக்கரத்தினால அந்த கதிரை மறைத்தான். உடனே இங்க இருள் சூழ்ந்தது. இவன் சக்கரத்தினால மறைத்தது அவர்களுக்கு தெரியாத கௌரவர்களுக்கு. அதனால கதிர் மறைஞ்சு போச்சு, வாப்பா வெளியிலன்னு சொல்லி அவனை வெளியில கொண்டு வந்த உடனே சக்கரத்தை வாங்கிட்டான். அந்த சமயம் பார்த்து அடிச்சான், அவன் இறந்து போயிட்டான். இந்த செய்தியெல்லாம் மகாபாரதத்துல வரக்கூடிய செய்தி. கதிர் திகிரியான் மறைத்த கடல் வண்ணம் இடத்துவார். அதாவது ஒரு அமால்கமேஷன் நடந்திருக்கு, ஒரு ஒருங்கிணைப்பு. எப்படி என்றா, நம்முடைய திருமால் வேற, அங்க இருக்கிற மகாவிஷ்ணு வேற, நம்மகிட்ட இருக்கிற முருகன் வேற, அங்க இருக்கிற ஸ்கந்தன் வேற, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கடைசியில ஒரு ஒன்றிணைப்பா பல செய்திகள் தோன்றிவிட்டன. அதுதான் இங்கேயும் நாம பார்க்கிறோம். கடல் வண்ணம் என்று சொல்லுவது தமிழ் மரபு. மதிபுரையும் நறுமேனி தம்முனோன் வளர்த்துள்ளாள், மதி போன்ற முகத்தை உடையவள் தம்முனோன் வளர்த்துள்ளாள். தம்முனோன் பலராமனுக்கு வலப்பக்கத்தை இருப்பவள். முதியவள் மலர்கூந்தல் பிஞ்சை சீர் புறங்காப்பார். அவளுடைய இந்த பின்னை பாடுகின்ற போது, பின்னையாக உருவகிக்கப்பட்டவள் பாடுகின்ற போது, முதுமறைதே நாரதனார் முதுமறை நரம்புணர்வார். நாரதன் என்று சொல்லப்படுகின்ற நரம்பிசை கருவி வல்லவன் பின்னால் இருந்து இந்த பாட்டிற்கு இசை கூட்டுகிறான் என்று சொன்னார். அடுத்து மயிலெடுத்து உரள்மேனி மாயவன் வளர்த்துள்ளாள். மாயவனுக்கு வலப்பக்கத்தே இருப்பவள். பயில்தழ் மலர்மேனி தம்முனோன் இனத்துள்ளாள். கையிலெருத்தம் கோட்டிய, கையில் என்றால் அதாவது கழுத்து பிடர், அந்த பிடர் கோட்டிய என்றால் வளைத்த, நம் பின்னை சீர் புறங்காப்பார். அதனால முதல்ல பலராமனுக்கு பக்கத்தே இருப்பவள் இவ்வாறு பாடினாள். அதற்கு நாரதன் இசைத்தான். இங்க அடுத்து மாயவனுக்கு வலப்பக்கத்தே இருப்பவள்
அவள் தன்னுடைய பயிலிதழ் மலர்மேனி தம்முனூன் இடத்துளாள். அவ பாடுனா கையிலிருத்தம் கோட்டிய, கோட்டிய என்றால் வளைந்த என்று பொருள். இப்பவும் திருநெல்வேலி மாவட்டத்துல அவன் கிடக்குறான் கோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அறிவிலே வளைவு உற்றவன், பைத்தியம் என்று பொருள். நம் பிள்ளை சீர் புறங்காப்பார். நம் பின்னை சீர் புறங்காப்பார் முதுமறை ஜெயர் நாரதனார் முந்தை முறை நரம்புலர்வார். பழைய மரபுப்படி நரம்பு இசைப்பார். இங்க நரம்பு இசைக்கிறவருக்கு நாரதன்னு பேர் என்னன்னு கேட்டா, இந்த நரம்பிசை கருவியாகிய வீணை வாசிப்பதில் நாரதன் வல்லவன் என்பது வடமொழி வரலாறு. அந்த செய்தியை இங்க சொல்றார். இவ்வாறு எல்லாம் இவ்வாறு ஆடுகிறார்கள். இந்த ஆடுகின்றவரை பற்றி ஒரு புகழ்ச்சி அடுத்து வருகிறது. அது நான் அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி உரியது. அடுத்த வாரம் சந்திப்போம்.